கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, உங்கள் யாவரையும் மற்றும் ஒரு நல்ல பாடத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனுடைய கிருபையின் கரங்கள் நம்மோடு கூட இருந்து இன்னொரு காலாண்டை நாம் கடக்கும்படியாய், இன்னொரு காலாண்டுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியாய் கர்த்தர் கிருபையில் இருக்கிறார். இந்த 2வது காலாண்டில் நாம் தேவனுடன் உறவில் வளருதல் என்ற தலைப்பின் கீழாய் நம்ம தொடர்ந்து பாடங்களை படிக்க இருக்கிறோம். இந்த நாளினுடைய பாடம் 2வது பாடம், தேவனை அறிந்து கொள்வதற்கு என்ற தலைப்பின் கீழாய் நம்ம படிக்க இருக்கிறோம். பாடங்களுக்குள்ளாய் கடந்து செல்வதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியான இடைப்படுதலுக்காய் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இந்த அருமையான நல்ல நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்முடைய திருவசனங்களையும் உம்முடைய குணாதிசயத்தை இந்த நாளில் நாங்கள் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பரலோகத்தின் ஆண்டவர் நீர் எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாய், எந்த தொழில்நுட்ப இடையூறுகள் இல்லாதபடிக்கு இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்த வேண்டுமாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் 2வது பாடம், தேவனை அறிந்து கொள்வதற்கு. தேவனை அறிந்து கொள்வது என்று சொன்னால் அவரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்வது, இன்னும் அவரை புரிந்து கொள்வது என்று சொல்லி வைத்துக்கொள்ளலாம். இதை நான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவர் தேடின ஒரு தேடல், அன்றைக்கு யூத ஜனங்கள் கேட்ட ஒரு கேள்வியிலிருந்து நான் துவங்க வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். லூக்கா 19வது அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே சகேயு என்னும் ஆயக்காரன் அவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை காண வேண்டும் என்று சொல்லி யாசித்து அவன் ஒரு கேள்வி கேட்கிறான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அவரை பார்க்க வகை தேடினான் என்று வசனம் சொல்கிறது. மத்தேயு 8வது அதிகாரம் 27வது வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா தெரியும். அவர் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுவார், காற்றும் கடலும் இவருடைய கட்டளை கேட்டு அமைதலாகும். உடனே அங்கே இருந்தவர்கள் சொல்லுவாங்க, காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளையிடுகிறாரே, அவைகளும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே, இவர் எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி தேடுவாங்க. இந்த நாளில் நாமும் கூட அதே சிந்தனையோடு, இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவரை நான் எப்படி அறிந்து கொள்வது, அவரை அறிந்து கொள்வது என்று சொன்னால் என்ன என்பதை இந்த வார பாடத்தில் நம்ம படிக்க இருக்கிறோம். தேவனை அறிந்து கொள்வது என்பது முதலாவது காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய குணாதிசயத்தை நம்ம தெரிந்து கொள்வது. அவர் குணம் எப்படிப்பட்டது என்பதை நம்ம புரிந்து கொள்வது தான் அவரை நம்ம அறிந்து கொள்வது. சில நேரங்களில் நம்ம பிள்ளைகள் இல்லை நம்மளுடைய குடும்பத்தில் சொல்லுவோம், உங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தான் தெரியும். சில வீடுகளில் சொல்லுவாங்க, இந்த நேரத்தில் இந்த பையன் இந்த ஒரு காரியத்துக்கு இப்படி தான் ரியாக்ட் பண்ணுவான் என்று எனக்கு நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த குணாதிசயத்தினுடைய வெளிப்பாடு கடந்த வார பாடத்தை நம்ம படித்தோம். கடந்த வாரம் நம்மை சோதித்து அறிதல், நம்மளுடைய நிலை என்ன. லவோதிக்கா திருச்சபையிலிருந்து கடந்த வார பாடம் சொல்லப்பட்டது. லவோதிக்கா திருச்சபையினுடைய நிலை என்னன்னு கேட்டிங்கன்னா, தான் நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனுமா இருந்தும் அந்த சூழ்நிலையை உணர்ந்து கொள்ளாமல், நான் திரவிய சம்பன்னன் என்றும் எனக்கு ஒரு குறைவில்லை என்று சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை, உன் கண்ணுக்கு கலிக்கனை வாங்கி போட்டுக்க, உன்னுடைய குறைவு நீ ஏன்ட்ட வான்னு சொல்லிட்டு அதை நேராக கொண்டு போய் திராட்சை செடியோடு இணைக்கிறாரு. நீங்களாம் கொடிகள், நான் செடி, என்னோடு கூட இணைந்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அப்போ தற்சோதனை பண்ணி பார்க்கணும்னா அவரோடு நம்ம எப்படி இணையணும், நான் இணைஞ்சிருக்கிறேனா என்று பார்க்க போகிறோம். இப்போ இணைந்திருத்தல் என்று சொல்லப்படக்கூடிய இதிலிருந்து இந்த வார பாடத்துக்கு நம்ம கடந்து வர போகிறோம். இணைஞ்சிருக்கிறோமே, இந்த செடி எப்படிப்பட்டது, இந்த செடியினுடைய குணாதிசயம் என்ன. ஏசாயா 5வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே நற்குல திராட்சை செடியை நட்டார், ஆனால் பலன் கிடைக்கும்போது கசப்பான கனிகளை கொடுத்ததாம். நடப்பட்ட திராட்சை செடி நற்குணம் உள்ளது. நற்குல திராட்சை செடி நல்ல என்ன சொல்லனா, ஒருவேளை கரெக்டான சில செடி வகைகளை செல்லும்போது நல்ல ரகமானது என்று சொல்லுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவருடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று சொல்கிறாரு. இப்போ செடியோடு இணைஞ்சிருக்கிற நான் இணைஞ்சவனாக இருந்தும் என்னிடத்துலேருந்து என்ன வருது, செடியினுடைய குணம் என்ன,
ஏன் குணம் என்னன்னு இந்த நாளில் நம்ம படிக்க போகிறோம். மனப்பாட வசனம் யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனம். ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்போ அறிந்து கொள்வது தான் நித்திய ஜீவன். யாரை? ஒன்றான மெய்தேவனையும் அவரை அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். அவங்கள புரிஞ்சுக்கிறது, அவங்களுடைய குணாதிசயத்தை புரிந்து கொள்வது தான் நமக்கு நித்திய ஜீவன். ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்கு திருப்பினோம் என்று சொன்னால் தேவனை பற்றின தெளிவான காட்சி. உங்களுக்கும் எனக்கும் வேதாகமும் ஒரு அழகான என்ன சொல்லன்னு சொன்னால் கர்த்தராகிய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி தெளிவான விளக்கங்களை அவருடைய குணாதிசயத்தின் வழியாய் நமக்கு தெளிவுபடுத்தி காட்டுகிறது. நிறைய வசனங்களை வாசிக்க முடியும். இங்கே அழகு ஆசிரியர் சில வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். தேவனுடைய சர்வ வல்லமை, சர்வ ஞானம், நீதி, தயவு, கனிவு, அன்பு, நீடிய பொறுமை, கிருபை, மன்னிப்பு போன்றவற்றை அவருடைய காரியங்களில் நம்ம காண முடியும். நம் வாழ்க்கை குறித்து அவருடைய சித்தம், மரணத்தை ஜெயிக்கிற அவருடைய வல்லமை, அவருடைய ராஜரீகம், அவருடைய நித்திய தன்மை போன்றவற்றை என்ன செய்யலாம்னா அது பின்வரும் வசனங்களில் வாசிக்கலாம். ஆசிரியர் நிறைய வசனங்களை கொடுத்திருக்கிறார். தேவனை பற்றின தெளிவான காட்சி. தேவனுடைய குணத்தை முதலாவது லூசிஃபர் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஏதேன் தோட்டத்தில் குணத்தை மாற்றி அவனோடு இருந்த தேவதூதர்களுக்கும் அவருடைய சாயலாய் ஆண்டோடைய சாயலாய் படைக்கப்பட்ட மனுஷனுக்கும் அவருடைய குணத்தை மாற்றி சொல்கிறான். வாசிக்கலாம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம் வாசிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரமுள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டது. இப்போ கேள்வியே ஒரு வித்தியாசமான கேள்வி. என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, எந்த பழமுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா? இவ்வளோ பழத்தை உண்டாக்குன ஆண்டவர் ஒரு பழத்தை கூட சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை முன்வைக்கிறான். இப்போ இந்த கேள்வியை சரியாக புரிந்து கொள்ளாமல் அந்த ஸ்திரீ அவங்களுக்கு பதிலளிக்கிறாங்க. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனியை புசிக்கலாம், ஆகிலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார். இப்போ அந்த அம்மா பதில் சொல்கிறாங்க, இல்லை இந்த கனியெல்லாம் இல்லை. இந்த கனியை சொல்லும்போது இதுக்கு முன்னால் ஒரு ஓய்வு நாள் பாடத்தில் கூட இந்த காரியத்தை நான் சொன்னேன். ஆஸ்திரேலியா தேசத்துக்கு நீங்கள் கடந்து போனீங்கன்னு சொன்னால், ஆஸ்திரேலியா தேசத்தில் தீவுகள் அதிகம். அதை குறித்து ஒரு சர்வே சொல்கிறாங்க. இது புள்ளிவிவரமாய் துல்லியமாய் அல்ல, சற்றேறக்குறைய ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு தீவு, ஆஸ்திரேலியாவில் இருக்கக்கூடிய ஒரு தீவாக நீங்கள் போனீங்கன்னு சொன்னால், நீங்கள் கிளம்புன இடத்திற்கு எல்லா தீவுகளுக்கும் கடந்து போய் திரும்ப கிளம்புன இடத்துக்கு திரும்பி வரணும்னு சொன்னால் உங்களுக்கு 36 வயசாயிருமா. டெய்லி ஒரு தீவுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வயது 36 வயது ஆயிருமா. அத்தனை தீவுகள் இருக்கிறது. தீவுகள் மாத்திரமல்ல, அங்கே ஆப்பிளும் ரொம்ப ஃபேமஸ். நிறைய ரகமான ஆப்பிள்ஸ் இருக்குது. இப்போ சாதாரணமாக இந்த பாவ உலகத்திலேயே இத்தனை ரகமான ஆப்பிள்களும் இத்தனை ருசியான மாம்பழங்களும் பரலோகத்தில் ஆண்டவர் உருவாக்கின, பாவத்திற்கு முன்னால் உருவான ஏதேன் தோட்டத்தில் இருக்கக்கூடிய பழங்கள் அத்தனை ரகங்கள் இருக்கிறது. எதையுமே சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாரான்னு கேள்வி கேட்கப்படுது. இவர்கள் பதில் சொல்லும்போது, இல்லை, இந்த நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்கக்கூடாது, நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்காமல் இருங்கன்னு சொல்கிறாங்க. சாத்தான் பதில் சொல்லுகிறான். 4வது வசனம். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இது புசிக்கும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்கள் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். இப்போ தேவனுடைய குணாதிசயத்தை அவர் ஏதோ விலக்கி வைக்கிறதாகவும், அவர் ஏதோ இவங்க மேலே பொறாமை கொள்கிற மாதிரியும், இவங்க இதை எடுத்துக்கக்கூடாதுன்னு அவர் நினைக்கிற மாதிரியும் தேவனை குறித்ததான ஒரு பொல்லாத
ஒரு குணாதிசயத்தை சாத்தான் அன்றைக்கு விதைச்சான். ஆனால் வேதம் விழுந்து போன அந்த மனுக்குலத்திற்கு வேத வசனங்கள் அவருடைய அந்த அன்பை திரும்ப நினைப்பூட்டுகிறது. அவருடைய அன்பை திரும்ப நமக்கு பிரதிபலித்து காட்டுகிறது. அதில் கொடுக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் 3வது அதிகாரம் 15வது வசனம், உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய் என்று ஆண்டவர் வாக்குத்தத்தம் உரைக்கிறார். இதை சூசனிட்டி கவனன்ட்டுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, நமக்கு உயர்வாக இருக்கக்கூடியவங்க நமக்காக இறங்கி வந்து தம்மை தாமே ஒப்பு கொடுப்பது. இப்போ ஆண்டவருடைய குணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்கள அழித்து போட்டுட்டு இன்னொரு ஆதாம் ஏவாளை உண்டாக்கி இருக்கலாம். ஒருவேளை யுகம் நெடுகிலும் நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய குணத்தினுடைய அந்த மகத்துவம் உங்களுக்கு தெரியும். பாடுகள், யோவான் இதை அழகாக எழுதுவார். அவரை சிறைப்பிடிக்கும்படியாக கொண்டு போகணுன்னு வருவாங்க. அவங்ககிட்ட சில கேள்வி அவர்கிட்ட கேட்பாங்க. என்ன சிந்தனையோடு அந்த கேள்வி வருதுன்றதே அவருக்கு தெரியும். ஆண்டவருடைய பெரிய என்ன சொல்லணும்னா, அடியனுடைய பார்வையில் ஒரு பெரிய சகிப்புத்தன்மை என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க மனசுக்குள்ளே என்ன சிந்தனையோடு இந்த கேள்வி கேட்குறாங்கன்ற சிந்தனையும் தெரியும், கேள்வியும் தெரிகிறது. அந்த கேள்வி கணைகளும் வித்தியாசமாக வருகிறது. எல்லாம் இருந்த போதிலும் ஒரு நிமிஷம் கூட ஆண்டவர் அந்த ரட்சிப்பு திட்டத்திலேருந்து விலகாமல் ஆதாமேவாளை அழித்து போட்டுட்டு புது ஆதாமேவாளை உருவாக்காமல் ஆண்டவர் மீட்கும் பொருளாய் தன்னை தானே ஆண்டவர் ஒப்பு கொடுக்குறார். தேவனை பற்றின தெளிவான காரியம் என்னென்னா அவருடைய அன்பு. அதை கொஞ்ச நேரம் கழித்து நம்ம படிக்க போகிறோம். திங்கட்கிழமை பாடத்துக்கு நம்ம திருப்பினோம் என்று சொன்னால், தேவன் பரிசுத்தர். பரிசுத்தம் என்பது பெரும்பாலும் அன்றாட வாழ்வில் பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை தான். பரிசுத்தத்தை நம்ம காண முடிகிறது. லேவியராகமம் 20வது அதிகாரம் 26வது வசனம், லேவி 20:26 நம்ம வாசித்தோம்னா அங்கே இந்த பரிசுத்தத்தை குறித்து ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாக இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களுக்கு விட்டு பிரித்தெடுத்தேன். இப்போ பரிசுத்தம் என்பது பிரித்தெடுக்கப்பட்டது. இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா, பரிசுத்தம் என்பது சுத்தத்தை காட்டிலும் 1 மடங்கு அதிகமாய் பரிசுத்தம். இப்போ தேவனுடைய அன்பு சுத்தமானது, பரிசுத்தம் உள்ளது. அதில் சுயநலம், அகங்கார நோக்கங்கள் கொஞ்சமும் இல்லை. அவரது சர்வ ஞானம் பரிசுத்தமானது. ஆண்டவர் பரிசுத்தர். அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா, நான் பரிசுத்தராக இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராக இருங்கள். பரிசுத்தம் என்று சொன்னால் என்னன்னா, நம்மை சரீர ரீதியாய் மாத்திரமல்ல, மன ரீதியாய் யார் மேலேயும் தீங்கு நினைக்காம எல்லாவற்றையும் அன்போடு கூட, எல்லாவற்றையும் நேர்மையான மனதோடு கூட, இங்கே சொன்னது போல அவர் எல்லாத்தையும் சுயநலமின்றி பொதுநலமாக, அங்ககார நிலைகள் இல்லாமல் அவர் தெளிவாக என்னத்தை காட்டுறாருன்னா அவருடைய பரிசுத்த தன்மையை காட்டுகிறார். தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளாக பிரவேசித்த மோசே, ஏசாயா, எசேக்கியேல், தானியேல், யோவான் போன்றவர்களுடைய முதல் எதிர்வினை என்னவாக இருந்தது? தங்கள் காலணிகளை கழற்றினார்கள், முகங்களை மறைத்து கொண்டார்கள், அல்லது செத்தவர்களைப் போல கீழே விழுந்தார்கள். மனிதர்களாகிய நாம் பாவத்தன்மையும் பரிசுத்தமின்மையும் உள்ளவர்களாய் இருப்பதால் தேவனுடைய பிரசன்னத்தில் நம்மால் நிற்க முடியாது. தேவனுடைய முகத்தை பார்க்கிற எந்த மனுஷனும் உயிரோடு இருக்க முடியாது. அதுபோல எலன் ஒயிட் தரிசனத்திற்காக சென்றபோது மகிமை 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 என்று கதறுவாராம். ஏனென்றால் அதுதான் அவரை கண்டது மிக சரியாக விளங்குகிற வார்த்தையாக அவருக்கு தெரிந்தது. அப்போ பரிசுத்தம். இதில் வேதத்தில் இன்னும் ஒரு பயங்கரமான ஒரு வார்த்தை இருக்கிறது. சுத்தாங்கம். பரிசுத்திலிருந்து இன்னும் ஒரு படி மேலே மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய
அந்த எல்லாவற்றையும் அன்போடு பார்க்கக்கூடிய அந்த குணம் அதை தான் அடுத்த பாடத்தில் நம்ம படிக்க போகிறோம். மன்னிக்கிற குணம், சுயநலமற்ற குணம். திருப்பலாமா? செவ்வாய்க்கிழமை பாடம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். இந்த அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய இதை குறிக்கக்கூடிய நிறைய வார்த்தை இருக்கிறது. அவர் நம்மீது காட்டக்கூடிய அன்பை அகாப்பே அன்பு என்று சொல்லுவாங்க. என்னன்னா அது பாரபட்சம் இல்லாமல், திரும்ப எதிர்பார்க்கிறது இல்லாமல், எல்லார் மேலேயும் பரஸ்பரமாக வைக்கக்கூடிய அந்த ஆகப்பெரிய அன்பு ஆகப்பெரிய அன்பு. இங்கே அன்பை சுட்டி காட்டக்கூடிய முக்கியமான வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா கெசட் என்று சொன்னால் உடன்படிக்கையின் அன்பு. நம்மோடு கூட ஆண்டவர் அன்பு காட்ட உடன்படிக்கை வைக்கிறார். நம்மோடு கூட அவர் இடைப்படுகிறார். 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்போ அவரை ஒரு வார்த்தையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அவர் அன்பாகவே இருக்கிறார். எப்பொழுதும் அவர் அன்பாகவே இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய அன்பு என்னத்தை குறிக்கிறது என்று சொன்னால், அவருடைய தியாகத்தை குறிக்கிறது. அவர் நம்மீது காட்டக்கூடிய அந்த அன்பு அவரை எல்லா நிலைக்கும் எடுத்து செல்கிறது. ஒருவேளை அவருடைய அந்த பாடு மரணத்தை நினைவு கூர்ந்து பார்ப்போமே. அவர் கசையடி அடிக்கப்படுகிறார், அவர் துன்புறுத்தப்படுகிறார், அவருக்கு ஏளனமாய் பேசப்படுகிறார். ஒவ்வொரு முறையும் விசாரிக்கப்படும் போது சரியான சாட்சிகளே கிடைக்கல, பொய் சாட்சிகள் வருகிறது. பரலோக ஆசரிப்பு கூடாரத்தினுடைய பிரதான ஆசாரியனுக்கு முன்பாக உலக பிரகாரமான ஒரு ஆசாரியன் தன்னுடைய வஸ்திரத்தை கிழிச்சிட்டு, ஒருவேளை அவருடைய அன்பினுடைய மாற்று நிலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய கோபத்தை ஒருவேளை கண்டிருந்தால் அந்த இடத்துல அவன் அடிக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவருடைய அன்பு இதெல்லாம் தாண்டி வந்து கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் முதல் வார்த்தையை பேசுகிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இப்போ ஆண்டவர் ஒரு உடன்படிக்கை வச்சார்ல, ஒரு உடன்படிக்கையின் அன்பு, கெசட் உடன்படிக்கையின் அன்பு. உனக்கும் ஸ்திரீக்கும் முன்வித்துக்கும் அவள்வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவாய். அந்த தலையை நசுக்கும்படியாய், லூசிஃபரை அவர் மேற்கொள்ளும்படியாய், வெற்றி சிறக்கும்படியாய் அவர் அன்பாகவே இருந்தார். அந்த அன்பு ஒருவேளை பசி ஏற்பட்டு பசியினுடைய மிகுதி இருக்கும்போது கூட அதிலிருந்து மாறலை. சோதிக்கப்படும்படியாய் உப்பரிக்கைக்கு எடுத்து சென்று அங்கே வாக்குத்தத்தமாய் வார்த்தைகள் சொல்லும்போது அந்த அன்பு மாறலை. எல்லாவற்றையும் உனக்கு தருகிறேன் என்று சொன்ன போதும் அவருடைய அன்பு மாறாமல் தம்மை தாமே தாழ்த்துக்கினார். இங்கே 2 வார்த்தையை காண முடிகிறது. அடோனாய், சகலத்திற்கும் ஆண்டவர், உடன்படிக்கையின் அடிப்படையில் என்றென்றும் ஆட்சி செய்கிறவர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. யெகோவா ஈரே, கர்த்தரே தேவைகளை சந்திப்பவர் என்று சொல்லி காட்டப்படுகிறது. ஆதியாகமம் 22வது அதிகாரத்தில் அங்கே பலி செலுத்தும்படியாய் ஈசாக்கை கொண்டு வந்து மோரியா மலையில் பலி செலுத்த சொல்கிறாரு. பலி செலுத்த பட்டயத்தை எடுத்து வெட்டப்படும் போது, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாத, அவனுக்கு ஒரு தீங்கும் செய்யாத என்று சொல்லி முள்களின் நடுவில் மாட்டப்பட்ட, கொம்புகள் மாத்திரம் மாட்டப்பட்டிருக்கிற ஒரு ஆட்டை காண முடிகிறது. அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவரை குறிக்கிறது. முள்ளுகளின் நடுவில் தம்முடைய வல்லமை இருந்த போதிலும், ஒருவேளை யூகித்து பாருங்களேன், மல்கூசனுடைய காது வெட்டப்படுகிறது. அந்த காதை எடுத்து ஒட்டுறாரு. யாரை தேடுறீங்கன்னு கேட்டவுடனே, நசரேயனாகிய இயேசுவை தேடுகிறோம், அது நான் தான் என்று சொன்ன மாத்திரத்தில் போர் சேவைகளெல்லாம் பின்னிட்டு விழுகிறாங்க. ஒரு பவர் ஷாக் அடித்த மாதிரி பின்னிட்டு விழுகிறாங்க. அவருடைய வல்லமை குறைஞ்சு போல. ஆனால் தம்முடைய வல்லமையை காட்டாமல் அவர் நம்மீது அன்பு காட்டுறதை காட்டுறாரு. அடோனாய் என்பது வினை சொல் என்று சொல்லுவாங்க. இட் இஸ் எ வேர்ப். அது ஒரு வினை சொல். ஆண்டவர் என் மேல் அன்பாக இருக்கிறார் என்பது ஒரு வார்த்தை அல்ல, அது அவருடைய செயலாக இருக்கிறது. புதன்கிழமை பாடம், சிருஷ்டிப்பின் தேவன். சிருஷ்டிப்பில் தேவன்
தன்னை காட்டுறாரு. இயற்கை மூலமாய் தன்னை காட்டுகிறார். கிரியேஷன் இஸ் த ஃபஸ்ட் ரெவலேஷன் ஆஃப் காட்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் எல்லாத்தையும் நமக்காக உருவாக்கி அவருடைய அன்பை காட்ட அவர் சிருஷ்டிகர்த்தராய் உங்களை சுவாசத்துக்கு தேவையான காற்று, அதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜன், உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான நீர் ஆதாரங்கள், உங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள் எல்லாவற்றையும் மனுஷன்தான் இன்றைக்கி சுயநலத்தின் நிமித்தமாய் எல்லாத்தையும் சீர்கெடுத்து வச்சிருக்கிறானே தவிர ஆண்டவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் உண்டாக்கி வச்சிருக்கிறார். ஒரு முறை ஒரு இயற்கை ஆர்வலர் ஒரு காரியத்தை சொன்னார். மரம் நடுவோம் மழை பெறுவோம் என்று சொல்லக்கூடிய இந்த வாசகமே சிருஷ்டிப்பின் ஆண்டவருக்கு முன்பாக ஒரு பொய்யான வாசகம். ஏன் அப்படி சொல்கிறீங்கன்னு கேட்ட உடனே அவர் சொன்னார், நீங்கள் வேணால் போய் காட்டில் ஒரு இடத்த தேர்ந்தெடுத்துக்கங்க, அந்த இடத்தை முழுவதுமாக ஒன்றும் இல்லாமல் வெட்டி போட்டுருங்க. நீங்கள் போய் மரம் நட வேண்டாம். இயற்கை தன்னை சமன்படுத்துவதற்காய் தானே செடிகளை உண்டாக்கி அதில் தானே மரங்களை ஏற்படுத்தி அது வளர்ந்து இந்த இயற்கையை சமன் செய்து விடுமா? இயற்கையை சமன் செய்ய ஆண்டவர் இயற்கைக்கே அந்த திட்டத்தை கொடுத்திருக்கிறார். நாம் செய்ய வேண்டிய காரியம் அதை சரியாய் அதை கரெக்டாக நம்ம பயன்படுத்த வேண்டும். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று சொல்லியிருக்கிறது. அதையும் 2வது அதிகாரம் 7வது வசனத்தையும் ஒப்பிட சொல்லியிருக்கிறாங்க. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உண்டாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். ஜீவாத்மாவாய் அவர் அற்புதமாய் நம்மளை உண்டாக்கினார். யாவே என்கிற பெயர் இவ்வளவு நெருக்கமான ஒரு தேவனை படம் பிடித்து காட்டுகிறது. இப்போ ஜீவாத்மா ஆகிறதுக்கு இந்த மண்ணினுடைய சுவாசத்துக்கு, மண்ணுக்கினுடைய மூக்கு பக்கத்தில், மண்ணுடைய முகத்துக்கு பக்கத்தில் ஆண்டவர் வருகிறார். ஆண்டவருடைய அந்த சிருஷ்டிப்பின் தேவனாய் இருக்கவருடைய அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், எங்கேயோ அவர் இருந்துட்டு நம்மளை கொண்டு போய் அங்கே சேர்க்கணும்னு நினைக்கல, அவர் நமக்காக இறங்கி வரார். இதை தான் வியாழக்கிழமை பாடத்தில் நம்ம படிக்கிறோம். இம்மானுவேல் என்று சொன்னால் தேவன் நம்மோடு, அவர் நமக்காக இறங்கி வருகிறார். தம்மை தாமே தாழ்த்தி வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுக்கிறார். தம்மை தாமே வெறுமையாக்குறார், தன்னை தாழ்த்துறார், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலாகிறார். மனுஷர் சாயலா அவர் நமக்காக அத்தனையும் செய்கிறார். எதுக்குன்னா, இதிலெல்லாம் ஒரு பிளான் ஆஃப் சால்வேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, அதை நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். இப்போ இம்மானுவேல் என்ற வார்த்தையினுடைய ரிவர்ஸ் வார்த்தை சொல்லணும்னா, இம்மானுவேல் தேவன் நம்மோடு. எதுக்கு தேவன் நம்மோடு வந்தார்னா, நாம் கொண்டு போய் தேவனோடு சேர்க்கிறதுக்கு. அதை தான் யோவான் 14வது அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடிகிறது. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பிதாவின் இடத்துல விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் போய் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுறேன். ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்துல நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக்கொள்வேன். பரலோகத்தினுடைய அந்த அன்பினுடைய வெளிப்பாடு. ஆண்டவர் இதெல்லாம் எதற்காய் நமக்கு செஞ்சார் என்று சொன்னால், நம்மை கொண்டு போய் தேவனோடு சேர்க்கிறதற்காய். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய அன்பு மிகப்பெரிய அன்பு. ஆண்டோடைய குணாதிசயம், அன்பின் குணாதிசயம். அவர் பரிசுத்தமானவர், நம்மையும் பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். அவர் அன்பானவர், நாமும் அன்பாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறார். கடந்த வார பாடத்தோடு இதை ஒப்பிட்டு பார்த்தோம் என்று சொன்னால், அவரை உள்ளவன் என்று சொல்லுகிற நான், கிறிஸ்துவை உடையவன் என்று சொல்லுகிற நான், கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களை பிரதிபலித்து கொண்டிருக்கிறேன். என்னை தற்சோதனை பண்ணி நான் பார்க்குறேன். நான் போய் நற்குல திராட்சை செடியில் இணைஞ்சிருக்கிறேன். ஆனால் என்னிடத்துலேருந்து கசப்பான கனிகள், பல்லை கூச செய்யக்கூடிய கனிகள் வருகிறதா? இல்லை ருசி கூடின அன்பின் கனிகள், ஆவியின் கனிகள் நம்மளிடத்துலேருந்து வெளிப்படுகிறதா? மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் என்று சொல்லி அன்றைக்கு யோவான் ஸ்நானகன் ஒரு அறைக்கோள் விடுத்தா. மனம் திரும்பிட்டோம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை
நீங்களும் நானும் கொடுக்க வேண்டும் என்பதுதான் பரலோகத்தினுடைய வாஞ்சியாய் இருக்கிறது. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் பரலோகத்தின் அன்பு தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இந்த நாளிலே நாங்கள் கற்றுக்கொண்ட பாடங்களுக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தினுடைய உன்னதமான கிருபை எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் இந்த நிகழ்ச்சியை காணக்கூடிய ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கிறிஸ்து இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நேர்களே, இந்த நாளினுடைய பாடம் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்திருப்பென்று கர்த்தருக்குள்ளாய் நம்புகிறேன். இது வல்லமையுள்ள தேவனுடைய ஊழிய பணியில் எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரீஸ் தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்து கொள்ளுங்கள். வேதாமத்தில் இருக்கக்கூடிய கேள்விகள் சந்தேகங்கள் இருக்கும் என்று சொன்னால் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. தேவன் தாமே உங்களை என்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.